ரஷ்யாவோட அதிபர் கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆனது வந்ததும் தான் வந்துச்சு. ரஷ்யா மேல லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ், அதிகமான பிரஷன் இருக்கக்கூடிய தொலைதூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை யாராச்சும் பயன்படுத்துறாங்கன்னா கண்டிப்பா நாட்டோ விசஸ் ரஷ்யான்ற அந்த ஒரு பிரச்சனையை இது கொண்டு வந்துடும். ஸோ பர்மிஷன்ஸை கொடுக்கறதுக்கு முன்னாடி, உக்ரைனுக்கு உங்களோட எல்லா கிரீன் சிக்னல்ஸையும் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த அளவுக்கு யோசிக்க முடியுமோ யோசிச்சு செயல்படுங்க. இன்கேஸ் எக்ஸ்ட்ரீம் ஒரு லிமிட்டை தாண்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்கு யாருக்குமே டைம் இருக்காது. இப்படி பல கட்ட வார்னிங்ஸ் ஆனது ரஷ்யா கிட்ட இருந்து இது வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் இப்போ கொடுக்கப்பட்டிருக்க அந்த ஒரு லாஸ்ட் வார்னிங் ஆனது ரொம்பவே இம்பாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு நடுவில் கனடாவோட ஜஸ்டின் ட்ரூடோ ஒரு இன்டர்வியூவில் ஒரு விஷயத்த சொல்றாரு. ரஷ்யா உக்ரைன் அடிக்கிறப்போ உக்ரைன் எதுக்கு ரஷ்யாவை அடிக்கக்கூடாது, உக்ரைன் நினைச்சாங்கன்னா இல்லை உக்ரைனுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ரஷ்யாவோட எந்த பகுதியை வேணா அடிக்கட்டும், அவங்களோட ஹார்ட் சிட்டியை, ரஷ்யா உக்ரைனோட இதய பகுதிகள் அடிக்கிறப்போ ஏன் திரும்ப ரஷ்யாவோட பகுதிகளை உக்ரைன் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு புது பிரச்சனையை இந்த இடத்துல தொடக்கி வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் அடுத்ததா ரஷ்யா ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை ஹவுதிஸ்க்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு முக்கியமான பல பத்திரிகைகளில் செய்திகளானது வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நானும் உங்களா இருக்கேன். இது தமிழ் கிருஷ்ணன் டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸால ரஷ்யா மேலே அடிக்கடி நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும். இதில் நல்ல ஒரு உதாரணமாக சொல்லணும்னா இந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப் லைனோட அந்த டேமேஜை சொல்லலாம். இப்போ அதே மாதிரி ஒரு அண்டர் சி, கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு மேஜரான கேபிள் சிஸ்டமை ரஷ்யா உடைக்க போகிறாங்க, இல்லை ரஷ்யா இந்த கேபிள்ஸை டெஸ்ட்ராய் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புது செய்தியை கடந்த ஒரு 2 நாட்களாக இவங்க எல்லாருமே பரப்பிட்டு இருக்காங்க. ஒரு சின்னதாக ஆரம்பித்த இந்த ஸ்பார்க்ன்றது அக்ராஸ் உலகம் முழுக்க எல்லா நபர்களாலையும் இப்போ பேசப்பட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னதான் ஸ்டார்லிங்க் மாதிரி டைரக்டாக சேட்டிலைட்ல இருந்து டேட்டாவை பெறக்கூடிய அந்த சேவைகளானது இப்போ அமெரிக்கா மற்றும் ஒரு சில நாடுகளில் இருந்தாலும் இன்னைய வரைக்கும், இந்த தேதி வரைக்கும் 95% இன்டர்நெட் டேட்டா டிராஃபிக்ன்றது அண்டர் சி கேபிள்ஸால், கடலுக்கு அடியில் பதிக்கப்பட்டிருக்க அந்த கேபிள்ஸால் தான் இன்னும் உலகம் முழுக்கவும் மேனேஜ் பண்ணப்பட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் சப்மரைன் கேபிள்ஸ்னு சொல்லுவாங்க. கடலுக்கு அடியில் அதுக்குன்னு ஸ்பெசிஃபை பட்ட சில கப்பல்களால் ரொம்பவே தடிமனான கேபிள்ஸால் அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த கேபிள்ஸ் ஆனது டேமேஜ் பண்ணப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல நாடுகள் சேர்ந்து இப்படிப்பட்ட இந்த இன்டர்நெட் கேபிள்ஸை கடலுக்கு அடியில் பல இடங்களில் புதைச்சி வச்சிருக்காங்க. இந்த இமேஜை நல்லா பாருங்கள். மோஸ்ட்டாக உலகத்தோட எல்லா காண்டினென்ட்ஸையும் இணைக்கக்கூடிய அந்த இன்டர்நெட் கேபிள்ஸோட ஸ்ட்ரக்சர்ன்றது இதில் இருக்கும். இதில் 60% வரைக்கும் பசிபிக் அண்ட் அட்லாண்டிக் பெருங்கடலில் இருக்குது. மற்றபடி இந்த மிடில் ஈஸ்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 30% 40% வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக இந்த இன்டர்நெட்டை இந்த அண்டர் சி கேபிள்ஸ் மூலமா நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்படி உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளாலையும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு இருக்க இந்த கேபிள்ஸை ரஷ்யா அவங்களோட ப்ராக்சிஸை வச்சு அடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தியானது வெளியில் பரவுது. இப்போ இது ரொம்ப ஒரு முக்கியமான தகவலாக வெளியில் பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா சமீபத்தில் கூட ஹவுதிஸால செங்கடல் பகுதிகளில் இந்த டேட்டா கேபிள்ஸில் ஒரு சிலதானது டேமேஜ் பண்ணப்பட்டுச்சு. திரும்பவும் அரபிக் கடல் பகுதியிலையும் இதே மாதிரி ஒரு சில டேமேஜஸ் ஆனது ஏற்படுத்தப்பட்டதா ரிப்போர்ட்டிங்கும் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ரஷ்யா நேரடியாக இந்த இடத்துல அடிக்கலைனாலும் அவங்களோட ப்ராக்சிஸை வச்சு இந்த அண்டர் வாட்டர் சி கேபிள்ஸை அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு முக்கியமான தகவலை வெளியில் சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா அடிக்கிறாங்களோ இல்லையோ, நார்த் ஸ்ட்ரீம் பைப் லைனில் எப்படி ஒரு பிரச்சனையானது ஏற்படுச்சோ, இதில் ரஷ்யாவுக்கு ஃபேவராக பேசுகிறாங்க இல்லை ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஓப்பனாக ஒரு விஷயத்த சொல்லணும்னா இதை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால ரஷ்யாவுக்குமே நிறைய சிக்கல்கள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய நெட்வொர்க் கேபிள்ஸை பால்டிக் கடல் வழியாக ரஷ்யாவும் ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மேபி இதை ரஷ்யா பண்ணுறாங்களோ இல்லையோ, கொஞ்ச நாளில் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸு இந்த மாதிரி அவங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ் ஆகக்கூடிய கேபிள்ஸை விட்டுட்டு மற்ற கேபிள்ஸை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அந்த பழியை தூக்கி ரஷ்யா மேலே போடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஆனது அதிகமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப் லைன்லையும் இதே மாதிரி ஒரு சம்பவத்தை தான் இவங்க பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் ரஷ்யா மேலே நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி அதற்கு ரஷ்யா காரணம் ஜெர்மனி அவங்களோட இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிச்சாங்களோ, மேபி இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதில் இவங்களோட பங்குன்றது இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அடுத்ததா இந்த கர்ஸ் கவுண்டர் அஃபென்சிவ் தான். ஒரு 2-3 நாட்களாக இந்த கர்ஸ் கவுண்டர் அஃபென்சிவ்ன்றது ரொம்பவே தீவிரமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்த்தோம். உக்ரைனோட சோல்ஜர்ஸை உள்ளே ட்ராப் பண்ணி 4 திசையில இருந்தும் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ உக்ரைன் அதுக்கு பதிலுக்கு என்ன ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, உக்ரைனுக்கு அந்த இடத்துல ஃபோர்ஸஸ்ன்றது அதிகமாக தேவைப்பட்டு இருக்கு. இப்போ அந்த இடத்துல அவங்க ஃபோர்ஸஸ் அதிகமாக கொண்டு போய் நிறுத்தினா ரிசர்வ் படைகள்ன்றது உக்ரைனுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ரிசர்வ் படைகளில் கை வைக்காமல் கார்கிவ் பகுதியில் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அதில் ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் சோல்ஜர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு
புதுசாக ஒரு இடங்கள்ல இப்போ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்துட்டு இருக்க பிரச்சனை அந்த கர்ஸ்க் ஓப்லாஸ்ட்ல நடந்துட்டு இருக்கு. அந்த கர்ஸ்க்கு நார்த்தன் சைடில் இருக்கக்கூடிய 2 பகுதிகளில் புது ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் முதல்ல இருக்கிறது குலோஷியா ரேன்னு சொல்லுவாங்க, வெஸ்ட் ஆஃப் கொரஸ்கே ரேஷன்ல இருக்கிறது. அடுத்ததாக இருக்கக்கூடிய பகுதி உக்ரைனோட ஃபோர்ஸ் புதுசாக எந்த இடத்துல நுழைய ஆரம்பிச்சிருக்காங்கன்னா வெசலவ் அண்ட் மெட்வெசைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்த் ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய பகுதி. ஸோ உக்ரைன் இந்த கர்ஸ்கை விட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் பின்வாங்க போகிறதுலன்றது இவங்க பண்ணக்கூடிய அந்த புது அட்டாக்கால நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிய வைக்குது. இப்போ உக்ரைன் இந்த புது ஃப்ரண்ட்ஸை ஓப்பன் பண்ணுறது காரணமும் இன்கேஸ், ஏன்னா இப்போ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் பார்டர் கார்ட்ஸை ஓரளவுக்கு டைட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் ஃபுல்லாக டைட் பண்ணி முடிக்கல. ஏன்னா அவ்வளோ பெரிய லேண்ட் பார்டர் எல்லாத்தையும் இவங்க சீல் பண்ணணும்னா நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஃபோர்ஸ்ன்றது ரஷ்யாவுக்கு தேவைப்படும். ஆனால் இப்போ ஆக்டிவாக ஈஸ்டர்ன் ரீஜனில் ரொம்ப ஒரு பெரிய போரானது போயிட்டு இருக்கப்போ ரஷ்யாவால் எல்லா இடத்தையும் செக்யூர் பண்ண முடியாது, எல்லா இடத்தையும் சீலும் பண்ண முடியாது. ஏன்னா ரஷ்யான்றது நிலப்பரப்பு வயசு ஒரு பெரிய நாடு. பெலாரஸ் ஃப்ரண்ட்டில் இவங்களுக்கு பிரச்சனை இல்லைனாலும் பெலாரஸில் இருந்து இந்த உக்ரைன் பார்டர் எல்லாத்தையும் இப்போதைக்கு ரஷ்யாவால் சீல் பண்ண முடியாது. ஸோ அவங்க கிட்ட இருக்க ஃபோர்ஸை வச்சு, ரிசர்வ் ட்ரூப்ஸை வச்சு நிறைய இடங்களில் செக் போஸ்ட்டை வைக்கிறது, இல்லை நிறைய இடங்களில் இவங்களோட ட்ரூப்ஸை வச்சு டிஃபென்ஸ் லைன்ஸை போட்டாலும் உக்ரைன் அதை ஒரு சில இடங்களில் உடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த 2 பகுதிகளையும் உடைச்சு இப்போ உள்ள அவங்களோட ட்ரூப்ஸை புஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட மெயினான ஒரு நோக்கம் என்னன்னா, இந்த இடத்துல உக்ரைன் அடிக்கிறப்போ ரஷ்யாவுக்கு அது ஒரு பேனிக்கை ஏற்படுத்தும். திரும்பவும் உக்ரைன் உள்ள வந்து ஒரு 200-300 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸை ஒரு நாளில் பிடிச்சிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய நியூஸாக வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கப்போ உக்ரைன் அந்த இடத்துல சோல்ஜர்ஸை உள்ள அனுப்புறப்போ ரஷ்யா அதை டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க. அப்படி டிஃபெண்ட் பண்ணுறப்ப எப்படி ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்லேருந்து வெளியே வருவாங்கன்னு ஒரு கணக்கை போட்டு கர்ஸ்குள்ளே நுழைஞ்சாங்களோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கு மேஜரான ரிசல்ட்ஸ் கிடைக்குமான்றது நமக்கு வரப்போகிற நாட்களில் தான் தெரியும். ஏன்னா உள்ளே இவங்க நுழைஞ்சிருக்கிறது ஒரு 2-3 கிலோமீட்டர் மட்டும் தான் அட்வான்ஸ் ஆகிருக்கிறதா இப்போ இந்த மேப்போட டேட்டா எல்லாம் சொல்லுது. மேபி இது உக்ரைன் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஒரு இன்வேஷனாக பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இந்த 2 ஃப்ரண்ட்லையும் கர்ஸ்ல ஏற்பட்டது மாதிரியே ஒரு சில வெற்றிகளானது இந்த இடத்துல உக்ரைன் கிடைக்கலாம். ஆனால் அதுக்கு ரஷ்யா அலோவ் பண்ணுவாங்களா, இல்லை கவுண்டர் ஆஃபென்சிவ்ல கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இந்த பகுதியிலையும் குறிவைப்பாங்களான்றது நமக்கு அடுத்து வரப்போகிற ஒரு சில நாட்களில் தெரிஞ்சிடும். இதுக்கு நடுவில் ஜெலன்ஸ்கி கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு, ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஷ்யா கிட்டத்தட்ட 40,000 சோல்ஜர்ஸை ரிசர்வ் ட்ரூப்ஸாக கொண்டு வந்து இந்த உக்ரைனுக்கு எதிரான கவுண்டர் ஆஃபென்சிவ்ல இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களோட சோல்ஜர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 18,000 நபர்கள் வரைக்கும் உள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த 18,000 நபர்களுக்கு எதிராக ரஷ்யாவோட ஃபோர்ஸஸ் இப்போ ஆக்டிவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரிசர்வ் ட்ரூப்ஸாக இத்தனை நபர்களை கொண்டு வந்து இங்கே நிறுத்திருக்காங்க. ஸோ இந்த 40,000 நபர்களை கொண்டு வந்து நிறுத்தினதுனால ரஷ்யாவோட கான்சன்ட்ரேஷன்ன்றது ஈஸ்டர்ன் சைடில் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாமே எங்களோட பிளான் தான் சொல்லியிருக்காரு. இல்லை எனக்கு புரியல. அங்கே ரஷ்யா வந்து கவுண்டர் ஆஃபென்சிவ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 10-15% ரஷ்யாவோட டெரிட்டரி ரீகேப்சர் பண்ணிட்டாங்க. இந்த 1300 ஸ்கொயர் கிலோமீட்டரில் 1100 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கும் குறைய ஆரம்பிச்சிருச்சு உக்ரைனோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதிகள். இதுவுமே எங்களோட பிளான் தான். நாங்கள் என்ன பிளானை டிசைட் பண்ணி உள்ளே போனோமோ அது எல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்குன்றாரு. இவரோட பிளான் தான் என்ன, இல்லை உண்மையிலே கர்ஸ்குள்ள இவங்க என்ன ஒரு மோட்டோவோட போனாங்கன்றது இன்னமும் தெளிவாக தெரியல. ஒரு பக்கம் ரஷ்யாவோட கவுண்டர் அஃபென்சிவ் இவரோட பிளான்ன்றாரு, இன்னொரு பக்கம் உக்ரைனோட அஃபென்சிவ் இவரோட பிளான்ன்றாரு. இல்லை இது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக இப்படி சொல்கிறாரா, இல்லை இதுக்கு பின்னாடி உண்மையிலே உக்ரைனுக்கு வேற ஏதாச்சும் பிளான் இருக்கான்றது சத்தியமாக வெளியில் தெரியல. இவரோட ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொன்றையும் பார்க்குறப்போ ஏதோ ஒரு புரியாத ஒரு விஷயத்தை பார்க்குற மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஒரு கிளியரான அப்டேட்ன்றது உக்ரைன் கிட்ட இருந்து வர மாட்டேங்குது. அங்கே போக்ரோஸ் பகுதியில் ரஷ்யாவோட ஃபோர்ஸஸ்க்கும் உக்ரைனோட ஃபோர்ஸஸ்க்கும் அந்த அளவுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஈஸியாக ஒரு விஷயத்தை என்ன தெரியுமா சொல்லிட்டாரு, போக்ரோவஸ்கை உக்ரைன் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ரஷ்யாவோட ஃபோர்ஸஸ் ரீட்ரீட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே களத்தில் நடந்துட்டு இருக்க நிலைமையே வேற. ஒவ்வொரு வீடியோஸை பார்க்குறப்பவும் உக்ரைனோட சில சோல்ஜர்ஸ் வந்து அங்கேருந்து ஃப்ரண்ட் லைன்லேருந்து சில வீடியோஸ் எடுத்து போடுறாங்க ஆன்லைனில். அந்த வீடியோஸ் எல்லாம் அவங்க எப்போ போடுறாங்கன்னா, கடைசியாக இதுக்கப்புறம் வந்து நம்ம பேசுறதுக்கான ஒரு சான்ஸே கிடைக்காது, இதுக்கப்புறம் வந்து நம்மளால் தப்பிக்கவும் முடியாதுன்னு ஒரு நிலைமை ஏற்படுறப்போ அவங்களோட அந்த மொபைல்ஸில் சில வீடியோஸை கேப்சர் பண்ணி அதை இன்டர்நெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அதில் அவங்க என்ன ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறாங்கன்னா, உக்ரைனோட கவர்மெண்ட் இல்லை உக்ரைனியன்ஸ் நினச்சிட்டு இருக்க மாதிரி இங்கே ஃப்ரண்ட் லைனில் பேட்டில் ஆனது போகலை, எங்களை சுற்றி வளைச்சி அடிக்கிறாங்க, எங்களுக்கு தேவையான லாஜிஸ்டிக் சப்ளை கிடைக்கல, எங்களுக்கு தேவையான மெடிசனல் சப்ளைஸ் கிடைக்கல, சப்ளைஸே இல்லாமல் இங்கே நாங்கள் கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு கடைசியாக ரஷ்யன் ட்ரூப்ஸ் கிட்ட இப்போ மாட்டி சாகிற நிலமையில் இருக்கும். இப்போயாவது நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. உக்ரைன் சொல்லிட்டு இருக்க மாதிரி இங்கே ஃப்ரண்ட் லைனில் சுச்சுவேஷன் ஆனது இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட ஆதங்கங்களை வெளியே கூட்டிட்டு இருக்காங்க. இந்த மனுஷன் என்னடானா இங்கே உட்காந்து சிம்பிளாக பேசிட்டு இருக்காரு. உக்ரைன் வந்து கர்ஸ்கில் அடிச்சு இப்போ இந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறது உக்ரைனுக்கு ஒரு பெரிய இமேஜ் தான். அதே டைமில் ரஷ்யாவோட கவனங்களை செதற வைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த 2 புது ஃப்ரண்ட்டையும் அதே டைமில் பெல்கராட் ரீஜனில் அடிச்சிட்டு இருக்காங்க. ரஷ்யாவோட கவனத்தை எப்படியோ டைவர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் இது எல்லாத்தையுமே தாண்டி ஈஸ்டர்ன் சைடில் ஃப்ரண்ட் கொலாப்ஸ் ஆகிறப்போ அப்படி ஒரு விஷயமே நடக்கலன்றது தான் இந்த இடத்துல ரொம்ப ஒரு அதிர்ச்சியான விஷயமா இருக்கு. இதுக்கு நடுவில் இப்போ புதுசாக என்ன ஒரு தகவல் நடந்து வந்திருக்குன்னா, அமெரிக்கா வெப்பன்ஸை, லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸை உக்ரைனுக்கு கொடுத்தாங்கன்னா ரஷ்யா இவங்களோட ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை அமெரிக்காவோட ஏர்கிராஃப்ட் கேரியரை அடிக்கிற மாதிரி ஹவுதீஸ்க்கு கொடுக்கணும். ஹவுதீஸ் மட்டும் இல்லை, அவங்களோட பார்ட்னர்ஸாக யாரெல்லாம் இருக்காங்களோ, ஈரானோட நட்பு நாடுகள், ஈரானோட கிளை அமைப்புகள் யாரெல்லாம் இருக்காங்களோ
அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு புது ரெக்வஸ்ட் ஆனது ரஷ்யாவுக்குள்ளே இப்போ எழ ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து இப்போ புதுசாக திடீர்னு வந்து முளைச்ச ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப நாட்களாக இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் புதின் கூட ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார், ஞாபகம் இருக்கா? இன்கேஸ் நீங்கள் வந்து அதிகமான வெப்பன்ஸை உக்ரைனுக்கு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, அமெரிக்காவோட பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் இல்லை அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு யார் யாரெல்லாம் எதிராக இருக்காங்களோ அவங்களும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்களுக்கும் நாங்கள் எங்களோட மிசைல்ஸை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதை இந்த இடத்துல நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பிளானானது ரஷ்யாவால் செயல்படுத்தப்பட்டுச்சுன்னா செங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அமெரிக்காவோட போர்க்கப்பலுக்கும் சேஃப்டின்றது சுத்தமாக இருக்காது. இப்போ நிறைய அதை சம்மந்தப்பட்ட ப்ரோ ஈரானியன் சேனல்ஸ் இல்லை ப்ரோ ஹவுதி சேனல்ஸ்லாம் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ரஷ்யா வந்து அவங்களோட ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை இல்லை ஆன்டிஷிப் மிசைல், இந்த P800 ஓனிக்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வெர்ஷன்ஸ் ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா அமெரிக்காவோட ஏர்கிராஃப்ட் கேரியரையே எங்களால் மூழ்கடிக்க முடியும்னு இப்போ ஒரு புது ட்ரெண்டாக அதை மாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஹைப்போதெட்டிக்கலான ஒரு விஷயம். இந்த அளவுக்கு அட்வான்ஸ்டு வெப்பன்ஸை ரஷ்யா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. இன்கேஸ் ஒரு நியூக்ளியர் வார் வராமல் ஒரு கன்வென்ஷனல் வாராக இது டெவலப் ஆகிட்டு இருக்கப்போ இது சம்மந்தப்பட்ட இந்த டெக்னாலஜிஸை ஹவுதிஸ்க்கு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஹவுதிஸோட ஆர்சனலில் ஒரு டெட்லியஸ்ட் வெப்பனாக இது மாறும். அமெரிக்காவோட கப்பல்களுக்கு ஒரு சிக்கலாக மாறும். ஏன் இந்த அளவுக்கு சிக்கல் வருதுன்னா, ஹவுதிஸ் கிட்ட இருக்கிறது இப்போ ஒரு பெரிய ஆர்சனல் ஆன்டிஷிப் மிசைலை பொறுத்த வரைக்கும் சோவியத் ஏராவோட காலகட்டத்தில் இருந்த ருபேஸ், செஜில், கட்ஸ், அசஃப், ஃபலக், பஹ்ர் அலமத், இந்த மாதிரி ஒரு 600லேருந்து 800 கிலோமீட்டர், ஆவரேஜாக பார்த்தோன்னா 300 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய நிறைய ஆன்டிஷிப் மிசைலானது இருக்குது. பல காலத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு ஆன்டிஷிப் மிசைலை வச்சுட்டு அமெரிக்காவோட போர்க்கப்பல், டெஸ்ட்ராயர் கப்பலோட ஒரு சில மைல்ஸ் தொலைவு வரைக்கும் அந்த ஏவுகணைகளை இவங்களால செலுத்த முடிஞ்சது. அந்த சிவேக் சிஸ்டம் மட்டும் இருக்கலன்னா அன்னைக்கு அமெரிக்காவோட போர்க்கப்பல் மேலே டைரக்டாக அன்னைக்கு அந்த ஆன்டிஷிப் மிசைல், ஹவுதிஸோட ஆன்டிஷிப் மிசைல்ன்றது அடிச்சிருக்கும். ஸோ அந்த ஏவுகணைகளை வச்சுக்கிட்டே இவங்களால இந்த அளவுக்கு செயல்பட முடியறப்போ அட்வான்ஸ்டு மிசைல் சிஸ்டம்ன்றது ரஷ்யாவிலேருந்து போயிருச்சுன்னா உண்மையிலேயே அது அமெரிக்காவுக்கு ஒரு த்ரெட்டாக மாறிடும். இதுக்கு நடுவில் காசா பிரச்சனையில் இந்த குனி ஃபாரஸ்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. லெபனனில் ஹெஸ்புல்லாவோட ஒரு மிகப்பெரிய ஹைட் அவுட் பொசிஷன், அந்த பொசிஷன்ஸ் மேலே இப்போது ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக இஸ்ரேல் அவங்களோட ஒரு பெரிய ஏர் அட்டாக்கை பண்ணிட்டு இருக்காங்க. 19 இடங்களில் அவங்க ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்காங்க. இதில் மேஜராக ஹெஸ்புல்லாவோட அந்த மிசைல் டிப்போட்ஸ், எந்தெந்த இடத்துல இந்த காடுகளுக்கு நடுவில் அவங்க ஆயுதங்களை பதுக்கி வச்சுருந்தாங்களோ அது எல்லாத்தையும் நாங்கள் அழிச்சிட்டோன்ட்டும் அவங்களோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 8 குரூப்ஸை வேலை செய்யக்கூடிய ஐநா சபையோட இந்த ரிலீஃப் ஃபோக்கஸ் மேலே இஸ்ரேல் வந்து தொடர்ந்து தாக்குறதா இப்போ ஒரு குற்றச்சாட்டானது வைக்கப்பட்டிருக்கு. 14 முறை, 1 இல்லை 2 இல்லை, இந்த காசா யுத்தம் ஆரம்பிச்சதுலேருந்து 14 முறை ப்ரியாரா ஐடிஎஃப்க்கு வந்து இந்த இடத்துல நீங்கள் அட்டாக் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல வந்து ரிலீஃப் ஏஜென்சி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஐநா சபையிலேருந்து அந்த எய்ட் ஒர்க்கர்ஸ் வந்து இந்த இடத்துல வேலை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ப்ரியாரா ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கப்புறமும் இது வரைக்கும் சரியாக 14 முறை, எப்போல்லான்னு பார்த்தோன்னா நவம்பர் 18, 2023 எம்எஸ்எஃப் வெஹிக்கிள்ஸை அடிச்சிருக்காங்க. டிசம்பர் 8, 2023 யூஎன் ராவோட ஒரு பில்டிங் அடிச்சிருக்காங்க. டிசம்பர் 16, 2023 இதே மாதிரி மிஷனரிஸ் அண்ட் சேரிட்டியோட அந்த வெஹிக்கிள் குரூப் மேலே மல்டிபிள் ரவுண்ட்ஸை ஃபயர் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக டிசம்பர் 28, 2023, ஜனவரி 8, 2024, ஜனவரி 18, 2024, ஜனவரி 31, 2024, பிப்ரவரி 5, 2024, பிப்ரவரி 20, மார்ச் 9, ஏப்ரல் 1, ஏப்ரல் 9, கடைசியாக இப்போ ஆகஸ்ட் 27. இதுக்கு நடுவில் வந்து நிறைய தாக்குதல்கள்லாம் நடத்தப்பட்டிருக்கு. ஆனால் ப்ரியாரா இன்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த இடத்துல நீங்கள் அடிக்கக்கூடாது, இந்த இடத்துல இந்த வேலைகள் நடந்துட்டுருக்குன்னு சொல்லியும் அடித்தது மட்டுமே இந்த அளவுக்கு கணக்கு. இதில் இன்ஃபர்மேஷன் கொடுக்காம அடித்ததெல்லாம் வந்து லிஸ்ட் இன்னும் ரொம்ப பெருசாக போகும். ஸோ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் யார் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் சரி, இல்லை யார் எப்படி அந்த இடத்துல வியூகங்களை வகுத்தாலும் சரி, அதுக்கு எதிராக அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதில் ரொம்பவே தீவிரமாக போயிட்டுருக்காங்க. இந்த பிரச்சனையானது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டரில் கண்டிப்பாக இது முடியும். ஐநா சபையோட ஒரு கணக்கில் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 22,000 குழந்தைகள், டீனேஜ் பசங்க கூட கிடையாது, அந்த 14 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் லைஃப் த்ரெட்டனிங் இன்ஜுரிஸால் இந்த காசா வாரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இஸ்ரேலோட ஏர் ஸ்ட்ரைக்ஸால் இறந்தவங்களோட எண்ணிக்கைன்றது பரவாயில்ல, இறந்தவங்க அவங்களோட குடும்பங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. ஆனால் வாழுற காலம் ஃபுல்லாக வாழுற நாட்களோட ஒரு கை இல்லாமல் கால் இல்லாமல் இந்தமாதிரி லைஃப் த்ரெட்டனிங் இன்ஜுரிஸோடு இருக்கிறது எல்லாமே ரொம்ப ஒரு மோசமான விஷயம். ஸோ எல்லா நாடுகளும் சேர்ந்து இந்த யுத்தத்தை எந்த அளவுக்கு சீக்கிரம் முடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இந்த இடத்துல உயிர்களானது காப்பாற்றப்படும். அதே நிலைமை தான் ரஷ்யா உக்ரைன் போருக்கும். இதில் ஜஸ்டின் ட்ரூடோட ஸ்டேட்மெண்ட்ன்றது இந்த ஃபயரை இன்னமும் ஸ்பார்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு, ரஷ்யா வந்து உக்ரைனை அடிக்கிறாங்கன்னா உக்ரைனுக்கு ரஷ்யாவை அடிக்கிறதுக்கான எல்லா ரைட்ஸுமே இருக்குது. ஆயுதங்களை கொடுத்து நம்ம எந்த அளவுக்கு உக்ரைனை ஜெயிக்க வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அமைதியானது இந்த இடத்துல நிலவும். உக்ரைனோட வெற்றின்றது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு அவரோட இன்ட்ரெஸ்ட்டையும் அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. இவர் சொல்கிறதெல்லாம் நல்ல விஷயம் தான். உக்ரைனை வந்து ரஷ்யா அடிக்கிறாங்க, ஒரு கண்ட்ரி மேலே இன்னொரு இன்வேஷனை நடத்துகிறாங்கன்னா அது தப்பு தான்.
அதே பிரச்சனை தான் அங்கே இஸ்ரேல் காசாவிலையும் நடந்துட்டு இருக்கு. அந்த விஷயங்களை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? இப்போ சமீபத்தில் கூட ரெட் கிராஸோட ஒரு வெஹிக்கிள் மேலே ஜாப்ரோசியா ரீஜனில் அன்னோன் அட்டாக்ன்றது நடத்தப்பட்டிருக்கு. அது உடனே உக்ரைன் என்ன சொல்லிட்டாங்கன்னா 3 நபர்கள் அதில் இறந்துட்டாங்க, ரஷ்யா தான் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக ரஷ்யா மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் இன்னை வரைக்கும் அந்த ரெட் கிராஸ் சொசைட்டிலேருந்து இதை யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாக ஒரு விஷயத்த சொல்ல. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் அங்கே நடந்தால் மட்டும் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க, இந்த பக்கம் நடந்தால் அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த 14 இன்சிடென்ட் எல்லாமே போர்க்குற்றத்தில் வர்றது தான். எல்லாமே வந்து ப்ரியராக இன்ஃபர்மேஷன் கொடுத்தது அடித்ததுக்கும் போர்க்குற்றத்தில் வர வேண்டியதான். ஆனால் இதை பற்றி இவங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. போர்ன்றது எந்த இடத்துல நடந்தாலும் மனித உயிர்கள் அங்கே பறிபோகிறது ஒரு மிகப்பெரிய தப்பு. அந்த தப்பை இவங்க ஆளுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறது தான் இந்த உலகத்தோட உண்மையான முகத்தை, குறிப்பாக இந்த வெஸ்ட்டோட உண்மையான முகத்தை இந்த இடத்துல பல நாடுகளுக்கு காட்டிகிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை முடிந்து விடுகிறது உங்கள் லாக்கி.